நாம இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய போதநாராயண பெருமாள் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய வெண்ணெய் காப்பு அலங்காரத்துல இருக்காருங்க. இந்த அலங்காரத்துல பெருமாளை இன்னைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருந்தாருங்க. வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த அலங்காரத்துல இருப்பாருங்க. இன்னைக்கு இரவு வரைக்கும் இந்த அலங்காரத்துல இருப்பாரு. நீங்க உள்ளூர் பக்தர்களாகட்டும், இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களாகட்டும், நீங்க கிரிவலம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பூதநாராயண கோயில்ல இந்த அலங்காரத்துல வந்து பாருங்க, நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அவ்வளவு அழகா இருந்தாருங்க. வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த அலங்காரத்துல இருப்பாருங்க. இன்னைக்கு இரவு வரைக்கும் இந்த அலங்காரத்துல இருப்பாரு. நீங்க உள்ளூர் பக்தர்களாகட்டும், இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களாகட்டும், நீங்க கிரிவலம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பூதநாராயண கோயில்ல இந்த அலங்காரத்துல வந்து பாருங்க, நீங்களே மெய் மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அழகா இருக்காருங்க. அப்படியே அவருடைய அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு உற்சவமூர்த்திக்கு பாத்தீங்கன்னா காளிங்க நாகத்தின் மீது நடனமாடும் கிருஷ்ணரை குறிக்கும் விதமா காளிங்க